அடுத்தபடி அவனிடத்தில் காணப்பட்ட குணம் என்ன தெரியுமா? மன்னிப்பின் சோபம் காணப்பட்டது. சகோதரர்கள் வெறுத்தார்கள், அடித்தார்கள். அந்த வெள்ளிக்காசுக்கு அவன் வெறுக்கப்பட்டான். அவன் ஒன்றுமே செய்யவில்லை. என்னுடைய சகோதரர்கள், பஞ்சம் நிலவாண்டி கொண்டு இருக்கிறது, உணவுக்காக அங்கு வருகிறார்கள், என்னுடைய சகோதரர்கள் என்று தெரியும். ஆனால் மன்னித்தான், பழிக்கு பழி வாங்கவே இல்லை. என்னுடைய சகோதரர்கள் அல்லவா, என்னுடைய சகோதரர்கள் அல்லவா என்று சொல்லி அன்பு பாராட்டிய ஒரு வாலிபனாக காணப்பட்டான். அருமையான சகோதரனே, அருமையான வாலிப சகோதரனே, சகோதரியே, உனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வேண்டும் என்றால், இப்படிப்பட்ட ஒரு தன்மையை ஆண்டவர் உனக்கு தர வேண்டும் என்று சொன்னால், மன்னிக்கின்ற சுபாவம் உனக்கு வேண்டும் என்றால், உண்மையாக நீ வாழ வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் உன்னோடு இருக்க வேண்டும், நீயும் கர்த்தரோடு இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற போது கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு அன்புக்குரிய தேவனுடைய வாலிபனே, அடுத்தபடியாக அவனிடத்தில் காணப்பட்ட காரியம் என்னவென்றால், பாவத்தை வெறுத்தவனாக காணப்பட்டான். பாவம் அவனுக்கு நேராக வருகிறது. இச்சை என்ற ஒரு பாவம் வருகிறது. சாத்தான் கொண்டு வருகிறான், விலகி ஓடுகிறான். எனக்கு இந்த பாவம் தேவையில்லை என்று சொல்லி அவன் விலகி ஓடிய ஒரு வாலிபனாக காணப்பட்டான். வாலிபனே, இந்த வாலிப வாழ்க்கையில் உனக்கு நேராக எத்தனை இச்சைகள் வந்து கொண்டிருக்கிறது. நீ அவற்றை இன்றையெல்லாம் ரசித்துக் கொண்டிருக்கிறாயே, அதற்கு உன்னுடைய வாழ்வை இன்றைக்கு அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறாயே, அதிலிருந்து மீள முடியாமல் காணப்படுகிறாயே. காரணம் என்ன தெரியுமா? நீ ஆண்டவரோடு உறுதியாக தரித்திருக்கவில்லை. யோசேப்பு ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து என்ன விடுதலை காத்தருளும் என்று சொல்லி முழங்கால் படியிட்டு ஆவியானவரோடு பேசிய ஒரு மனிதனாக காணப்பட்டான். ஆவியானவர் அவனோடு இருந்தார். பலவிதமான இச்சைகளுக்கு இன்றைக்கு பிசாசு உன்னை தூண்டி கொண்டிருக்கிறானா? பலவிதமான இச்சைகளுக்கு உன்னை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறானா? நீ இதிலிருந்து விடுதலை பெற வேண்டுமா? மாம்ச இச்சையிலிருந்து விடுதலை பெற வேண்டுமா? உலகத்தினுடைய பாவத்திற்கு இருந்து நீ விடுதலையாக வேண்டுமா? யோசேப்பை போல நீ உண்மை உள்ளவனாக காணப்பட வேண்டுமா? மன்னிக்கின்ற சுபாவனுடைய காணத்திலே உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டுமா? பாவத்தை வெறுத்தவனாக ஓடுகின்றவனாக காணப்பட வேண்டுமா? கர்த்தர் உன்னோடு இருக்க வேண்டும், நீயும் கர்த்தரோடு இருக்க வேண்டும். யோசேப்பு அப்படித்தான் இருந்தான். யோசேப்பினிடத்திலே கேட்டால் சொல்லுவான், யோசேப்பே, நீ ஒரு வாலிபன் அல்லவா? உனக்கு விரோதமாக உனக்கு நேராக ஒரு இச்சை வந்ததே, எப்படி அதை தாங்கிக் கொள்ள முடிந்தது? நீ எப்படி அதிலிருந்து விடுதலை பெற்றாய் என்று கேட்டால் சொல்லுவான், எப்படி உண்மை உள்ளவனாக காணப்பட்டாய்? உன்னுடைய சகோதரன் உண்டத்தில் வந்தாரே, உன்னை அடித்து நொறுக்கினார்களே, வித்தார்களே, நீ அவர்களுக்கு பழிக்கு பழியாக வாங்கவில்லையே, இதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் சொல்வான், கர்த்தர் என்னோடு இருந்தார், நானும் கர்த்தரோடு இருந்தேன், கர்த்தர் எனக்கு புதுபலனை தந்தார், என் ஆவியை பலப்படுத்தினார், என்னுடைய சுய சிந்தையை பலப்படுத்தினார், எனக்கு இப்படிப்பட்ட பாவ எண்ணங்களை மாற்றினார் என்று சொன்னார். எனக்கு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, வாலிபனே, வாலிப சகோதரியே, நீ பாவத்திலிருந்து விடுதலை பெற கர்த்தர் தான் ஒரே வழி, வேதம் தான் ஒரே வழி. ரட்சிக்கக்கூடிய தேவன் அவர்தான். நீ பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்தான் உன்னுடைய இரட்சகர். 1 தீமோத்தேயு 4:12 சொல்லுகிறது, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடி நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு என்று சொல்லுகிறத வேதத்திலே பார்க்கிறோம். நீ விசுவாசிகளுக்கு மாதிரியாயிருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ அன்பாக காணப்பட வேண்டும், ஆவியிலே ஆண்டவரோடு ஒன்றித்து காணப்பட வேண்டும், விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதம் உன்னை பார்த்து சொல்லுகிறது. எனக்கு அன்புக்குரிய வாலிபனே, வாலிப சகோதரியே, ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, உன் வாலிப பிராயத்திலே என்னை நினை, நான் உனக்காக பாடுபட்டதை நினைத்துக்கொள். வாலிபனே, நீ செய்த பாவத்திற்காக நான் அடிபட்டேன், நீ செய்த ஒவ்வொரு அநியாயத்திற்காக சிலுவை தொங்கினேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார். வாலிபனே, நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஒன்று கூட ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். அருமையான வாலிபனே, வாலிப சகோதரியே, ஏதோ ஒரு பாவத்திலே மூழ்கி, ஏதோ ஒரு இச்சையிலே மூழ்கி அதிலிருந்து விடுதலை பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் ஆவியானவர் உன்னை அழைக்கிறார். ஒப்பு கொடுப்பாயா? ஆவியானவர் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிற நேரம் இது. உன்னுடைய தாய் தகப்பனுக்கு தெரியாமல் சகோதரி ஏதோ ஒரு இச்சையில் இன்றைக்கு மாட்டிக்கொண்டிருக்கிறாய். அதிலிருந்து விடுதலை பெற முடியாமல் தினந்தோறும் கண்ணீர் விடுத்துக் கொண்டிருக்கிறார். ஐயோ, இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற நினைக்கிறேன், முடியவில்லையே என்று சொல்லி இரவு முழுதும் நீ கண்ணீரால்
நீ உன்னுடைய படுக்கையை நனைத்துக் கொண்டிருக்கிறாய். ஆவியானவர் உன்னோடு வருகிற போது எல்லா பாவங்களும் சாபங்களும் மாறும். யோசேப்போடு ஆவியானவர் இருந்தபோது அவன் பாவத்தை வெறுத்தான். அவன் பாவத்திலிருந்து விலகி ஓடினான். மன்னிக்கின்ற சுவாபத்தை ஆவியானவர் கட்டளையிட்டார். ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு உணர்வின் ஆவியை தாரும் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, என்னுடைய இருதயத்தில் நீர் தங்கியிரும் என்று சொல்லி நாம் கேட்போமா? கவலையோடும் கண்ணீரோடும் நீ காணப்படுகிற நீ அழாதே, புலம்பாதே. ஆவியானவரே நோக்கிப்பார். உனக்காக இரத்தம் சிந்தி அந்த நேசர் சிலுவையிலே தொங்கி இருக்கிறதை ஒன்று கூட நோக்கிப்பார். அந்த நேசர் உன்னை அழைக்கிறார். வா வாலிபனே, மகளே, நீ வா என்று சொல்லி உன்னை அழைக்கிற ஒரு தேவனாக காணப்படுகிறார். ஒப்புவிப்பாயா? ஆண்டவரே, உம்முடைய ஆவி எனக்கு தாரும் அப்பா. ஆண்டவரே, யோசேப்புக்கு கொடுத்த அதே ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் நீர் வாரும் ஆண்டவரே. நான் பாவத்திலிருந்து விடுதலை பெற என்னோடு நீர் பேசும் என்று சொல்லி ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபாவியை தாரும். மன்னிக்கக்கூடிய ஒரு மன்னிப்பின் ஆவியை எனக்கு தாரும். பாவை செலிந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு ஆவியை எனக்கு தாரும் என்று சொல்லி நீ கேட்பாயா? கர்த்தர் உனக்கு தருவார். அன்புள்ள ஆண்டவரே, அன்பான இந்த வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப சகோதர சகோதரிகளிடத்திலே நீர் வாசம் பண்ணும் ஆண்டவரே. எந்த விதமான பாவ இச்சைகளுக்கு தங்களை ஆண்டவரை அர்ப்பணித்து விடாதபடி பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படியான ஒரு கிருபை இந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக. கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. இது உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. வாலிப வயதிலே உமக்கென்று வாழணும், உம்முடைய ஊழியத்தை செய்யணும், விசுவாசிகளுக்கு சாட்சியாக வாழணும், பெற்றோருக்கு சாட்சியாக வாழணும், கல்லூரியிலே படிக்கிற மாணவ மாணவியர்களுக்கு சாட்சியாக வாழணும் ஆண்டவரே. எதிர்காலத்தில் குடும்பங்களுக்கு சாட்சியாக வாழணும். அப்படி இந்த பிள்ளைகளை நீர் பக்குவப்படுத்துவீராக ஆண்டவரே. யோசேப்பு கருளின் அதே ஆவியானவர் இந்த பிள்ளைகளோடு நீர் இருக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். தொடர்ந்து நீர் பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.